சினிமா சார்ந்த நடிகர்கள், டைரக்டர்கள் இவங்க சார்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆதரவு யார் யார் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சறுக்கல்கள் உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தியதில்லை. இதைவிட பெரிய புயல்களை எல்லாம் நீங்கள் கடந்து வந்துள்ளீர்கள். இதுவும் கடந்து போகும். ஜனநாயகன் வெளியாகும் நாளில் தான் உண்மையான திருவிழா தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிம்பு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டை இயக்குன டைரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, இது இந்தியா சினிமாவில் மிகப்பெரிய பிரியாவிடையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர்வெல் மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபுவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்சார் நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் படங்கள் தள்ளி போவது சினிமா தொழிலை பாதிக்கும். அரசியல் காரணங்கள், தனிப்பட்ட வெறுப்பு ஆகியவற்றை தள்ளி வைத்துவிட்டு திரையுலக குடும்பமாக நம்ம ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கான தம்பிகளில் ஒருவனாக நான் எப்போதும் உங்கள் பக்கம் நிற்பேன். உங்களுக்கு என்று தனியாக ஒரு தேதி தேவையில்லை. நீங்கள் தான் ஆரம்பமே. அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் அன்றைக்குதான் எங்களுக்கு பொங்கல் திருநாள்னு சொல்ற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயம் ரவி அவரும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் அவரோட சன் சிவராஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் பட ரிலீஸை ஒட்டி நடக்கும் நிகழ்வுகள் ஒரு மாபெரும் வெற்றிக்கான சரியான களத்தை அமைக்கின்றன. அது இல்லாம நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அத ஆக்டர் விஜய் சொல்ற மாதிரி நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஷன் தாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் உங்களுக்கு புதுசில்லை, கஷ்டங்களை தாண்டி ஜெயிக்கிறதும் உங்களுக்கு புதுசில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டா அவங்கள தன் வழிக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் அஜய் ஞானமுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு போல்ட்லி கம் அப் வித் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மிகப்பெரிய படங்களுக்கு இது நடக்கும் என்றால் யாருக்கும் இது நடக்கலாம். தணிக்கை குழு நியாயமாக நடந்து கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது. இதனால் சினிமா துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைரக்டர்ஸ் அப்புறம் காங்கிரஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட ஆதரவு வந்து இந்த படத்துக்காக வந்து தெரிவிச்சிருக்காங்க.